வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான உருளைக்கிழங்கு சப்ஜி தான் செய்ய போகிறோம். இதை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோக்கு இடையில உங்களுக்கெல்லாம் ஒரு விடுகதை வச்சுருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10-15 பல்லு பூண்டை தோலோடு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணுன்னா உரித்து சேர்த்துக்குங்க. தோலோடு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் தோலோடு போட்டிருக்கேன். பொடியாக நறுக்குன்னு 10-15 துண்டு இஞ்சி. இந்த நார்த் இந்தியன் சப்ஜிக்கு இஞ்சி தான் நிறையா சேர்த்துப்பாங்க. தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஒரு சுத்து மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விதை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த ரெசிப்பியை பீகார்லேருந்து எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்க இந்த ரெசிபி அடிக்கடி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது 3 உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கையால் பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். மேஷர் இருந்தால் மேஷரில் மசிச்சு சேர்த்துக்குங்க. இந்த டிஷ்ஷு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏற்கனவே மிளகு வேறு சேர்த்துருக்குறோம். இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து கிளறி விட்டுக்குங்க. இந்த சப்ஜி திக்காக தான் இருக்கும், தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட வெவிச்சு இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. நேற்று கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் பால் பணியாரம். கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, தச்சர் இழைக்காத மரம் எது? தச்சர் இழைக்காத மரம் எது? இந்த கொஸ்டினை எங்கள் அக்கா என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் எழுதுங்க. நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.